ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமேனி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்னைக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எங்களுக்கே வந்துட்டு இது ஆக்சுவலி சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஃபைனல் டே கிராஜுவேஷன் அன்னைக்கு எங்களுக்கு அவுட்டோர் போர்ட்ஃபோலியோவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எங்களோட போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்டோர் போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அவுட்டோர் போர்ட்ஃபோலியோ கொடுத்தது எல்லாத்துக்குமே ஹாப்பி. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா அதாவது அவுட்டோர் போர்ட்ஃபோலியோக்கு முன்னாடி நாளே ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டேன். 2:30 இருக்கும் அந்த டைமிங்கில் வந்துட்டு ட்ரெயின் இருந்தது. ஸோ அதனால அந்த டைம் நான் கிளம்பிட்டு போகிற வழியே பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட சீட் பார்த்தீங்கன்னா மிட்டு, பட் கீழே வந்துட்டு யாரும் வரல அப்படிங்கிறதுனால அங்கேயே வச்சு நான் நெயில் ஆர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நைட் ஒரு 8 o'clock வரைக்குமே வந்துட்டு ஒரு 6 o'clock 7 o'clock வரைக்குமே யாருமே வரல. அந்த டைம் வந்து எனக்கு இருந்தது. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லையும் நிற்கும் இல்லையா. ஸோ நிற்கும் போது எல்லாமே வந்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுறது. ஒரு 4 ஸ்டாப்பிங்கில் என்னது அப்போ மட்டும்தான் வந்து டிசைன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நெயில் ப்ரெப்பு, அதுக்கப்புறம் ஜெல் பாலிஷஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது ஃபீலு. ஸோ டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock வந்துட்டு நான் ரீச் ஆகிட்டேன் தாம்பரம். அங்கேருந்து நான் கேப் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தது ஒரு 15-20 minutes வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு 4 o'clock ஆகும். நான் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் அயன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அயன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கே வந்துட்டு ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. 4 to 4:30 லைட்டாக தான் அயன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால. அண்ட் நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி 5:30 to 6 o'clock நான் வெளியே வந்துட்டேன். ஸோ கேபில் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தேன். லைக் காஸ்டியூம், நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்ததுனால நான் ஜுவல்லரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எடுக்கல. ஏன்னா கிறிஸ்டியன் லுக் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு டிசைட் பண்ணதுனால நான் எதுவுமே ஜுவல்லரிஸ் எதுவுமே எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்துட்டு காலைல வந்ததுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ரீச் ஆகிட்டு எஸ்பிபி கார்டனில் தான் எங்களுக்கு இருந்தது எனக்கு அவுட்டோர் ஷூட்டு. அண்ட் என்னென்னா காஸ்டியூம் வந்து கொஞ்சம் எனக்கு சொதப்பிடுச்சு. ஆக்சுவலி நான் சொன்ன காஸ்டியூம் இல்லாமல் இது வந்துட்டு வேற, அதுவும் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஃபைனலாக சரி ஓகே ஏதோ ஒன்று போடணுமேன்றதுக்காக அது வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி காஸ்டியூமு. அண்ட் ஜுவல்லரி வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஸ்டட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் லுக் தான், ஒரு பன் மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். ரோஸ் பன் தான் பண்ணோம் அப்படிங்கிறதும். ஸோ அதனால் ஜுவல்ஸ் எல்லாமே நிறைய வேண்டாம் அப்படின்ட்டும் நான் யோசிச்சு தான் ஒரே ஒரு இயரிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அது போக நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜடையெல்லாம் வைப்போம் இல்லையா பீட்ஸு. ஸோ அந்த பீட்ஸ் மாதிரி இருக்கிறத வந்துட்டு நெக்கில் வந்துட்டு பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ லுக் எல்லாமே வைஸ் சூப்பராக வந்தது. ஸோ 100 இல்லை 200% வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி கிளாஸ் ஸ்கின் மேக்கப்பும் வந்துட்டு வித் டிரான்ஸ்பர் ப்ரூஃபாகவும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சில டிப் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கின்னும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு. இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளாலெஸ் த்ரோ வந்துட்டு சூப்பராக வந்தது அவுட்புட்டு. அண்ட் அந்த காஸ்டியூம் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப எனக்கு இன்னுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆக்சுவலி அதில் பார்க்கும்போது ஒயிட்டாக தான் தெரிஞ்சுது. பட் நார்மலி அந்த பிரைடல் ஒயிட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருந்தது. இது வந்து பியூர் ஒயிட்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் ஆயிடுச்சு. அது நேரில் வந்து பார்க்கும்போதே எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் அவங்க மாடல் வந்து வேர் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் வந்துட்டு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு ரொம்பவே வந்துட்டு அப்செட் ஆகிடுச்சு. ஸோ என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. மாடலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க நிறைய பேத்துக்கு வந்துட்டு மாடலாக போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ரிவ்யூஸ் வந்துட்டு வாங்கிட்டோம். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி. அண்டு என்னோட ஹேர் ஸ்டைல் குரூப்கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ அவங்ககிட்டயும் வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் மேக்கப்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காற்றுலாம் நின்றுட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் ஹேர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நான் எக்ஸ்டென்ஷனும் வைக்கல, அவங்களோட ரியல் ஹேரில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ காற்றுக்கு வந்து ரொம்பவே வந்து மெஸ்ஸி ஆகிடுச்சு. பட் அது எல்லாமே செட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு
ஆக்சுவலி என்னென்னலாம் வந்துட்டு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவுட்டோர் போர்ட்ஃபோலியோ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பட் என்னென்னா இன்டோர்லேயே மேக்கப் அண்ட் ஹேர் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கூட்டிகிட்டு போய் அவுட்டோரில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to half an hourனு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் half an hour கேப்பில் தான் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருவோம். பட் இது பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயே நம்ம மேக்கப்பே வந்து அவுட்டோரில் பண்ணுறோம், ஹேர் ஸ்டைலும் அவுட்டோரில் பண்ணுறோம். அப்படிங்கிறனால ஃபுல்லாக காற்று தான் பயங்கரமாக இருந்ததுனால கொஞ்சம் ஹேர் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேக்கப் வைஸ் ஓகே, பட் ஹேர் வைஸ் வந்துட்டு நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வந்து ஃபினிஷிங் வரல அப்படின்ற மாதிரி இருந்தது அவுட்டோர் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் மேக்கப் வந்து உங்களோட பிக் டேக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பிரைடல் டேட்ஸ் வந்துட்டு புக் பண்ணி. இந்த அவுட்டோர் போர்ட்ஃபோலியோக்கு அப்புறமா ஒரு 2 months கேப் இருந்தது. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடியோ செட்டப் வந்து பண்ணி இனாக்ரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காது பார்த்தீங்கன்னா August 14th. பட் நான் வந்துட்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணது 4th வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் குரு அண்ட் ஹேர் ஸ்டைல் குரு 2 பேருமே வந்திருந்தாங்க. எனக்கு சூப்பர் ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து எங்கேயுமே வந்தது இல்லை. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இனாக்ரேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது வாவ் அப்படின்ற மொமெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் 2 பேரும் வந்துட்டு என்னோட ஸ்டுடியோக்கு வந்து வந்ததுக்கு. நான் வந்துட்டு அது வந்து பிளெஸிங்ஸாகவே நினைக்கிறேன். சீரியஸ்லி 2 பேருமே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நார்மலி யாராவது ஒருத்தர் தான் போவாங்க. பட் இப்போ 2 பேரும் வந்திருக்கிறது எனக்கு அப்படி மேலே பறக்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி அவங்கள ரிசீவ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அப்படி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸ் அண்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தெரியணும் அப்படின்னா ஸோ அதுக்கான கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜாயின் ஸ்டுடியோ ஓப்பனிங் ஆஃபர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து நம்ம 12,000 தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுறோம். ப்ரோபேட்ச் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ப்ரோபேட்ச்க்கு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எங்களுக்கு கொடுப்பாங்க. இது 7 weeks கிளாஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வீடியோஸும் சேர்த்து கொடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர் வச்சு வீடியோகிராஃபர் வச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ டே இப்படி தான் இருந்தது. சூப்பர் ஜாலி. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாரையுமே. ஸோ இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது. மேபி நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு போகலாம், கிளாஸ் அசஸ் பண்ணுறதுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைடல் அசஸ் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு லாஸ்ட் போர்ட்ஃபோலியோ முடிஞ்சதுலேயே ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ இன்டோர் போர்ட்ஃபோலியோ அப்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேட்டில் இந்த லொக்கேஷனில் யார் அசஸ் பண்ண வரீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியானது எங்கள் டீம்லேருந்தும் போயிட்டுருக்காங்க. இது வந்து எல்லா பேட்சஸ்க்கும் நடக்கும். ஸோ கோயம்புத்தூரில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அசஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் வரும்போது இந்த நெயில் ஆர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி பிங்க் வந்து நான் பேஸ் கோட் போட்டுட்டேன் ட்ரெயினில் வரும்போது. டார்க் பிங்க் இருக்கு இல்லையா, அந்த டார்க் பிங்க் வந்து நான் வந்து பேஸ் கோட் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் மேமோட போஸ்ட் பார்த்துருந்தேன். போஸ்ட் பார்க்கும்போது இந்த லைட் பிங்க்கில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் நான் ஆல்ரெடி டார்க் பிங்க் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் லைட் பிங்க்கும் அண்ட் கோல்டும் வச்சுட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இந்த டிசைன் தெரியுது இல்லையா ரிங் ஃபிங்கரில். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து நான் நெயில்ஸ் வந்து ஆன் த வேல ட்ரெயினில் இருக்கும்போது நான் பண்ணது. ஸோ இப்படி தான் சூப்பராக இருந்தது. இப்போது இன்னைக்கோட அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்த நாட்கள் வந்து இன்னைக்கோட ஃபைனல் டே அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்க்கலாம். அடுத்தது அசிஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. என் மேலே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நான் எனக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நைட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன் பஸ்ஸில். ஸோ ஒரு 10:45 போல் வீட்டிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் குடுவாஞ்சேரியிலேருந்து பஸ் ஏறியாச்சு. இப்படி தான் வந்துட்டு ஒரு 4 to 5 months ஆன ஏஎம்ஐயோட ஜேர்னியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.